ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக குக்கரில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2லிருந்து 3 தடவை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அலசி எடுத்து கழுவி எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 தடவை அரிசியும் பருப்பும் தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்கணும். நான் 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டுடலாம். 4லிருந்து 5 விசிலுக்கு அடுப்பு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஏலக்காயை தட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு இடிக்கல்ல 5 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காயை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு மண்டை வெல்லத்தை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மண்டை வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் நல்ல டார்க் கலராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுதான் நம்மளோட சர்க்கரை பொங்கலுக்கு கலர் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் 4லிருந்து 5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தட்டி எடுத்த 5 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம சுக்கு பொடி சேர்க்க போகிறோம். சுக்கு பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சுக்கை நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பாகு காய்ச்சி எடுத்திருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வடிகட்டி மூலமாக சேர்த்துக்கோங்க. அதில் ஏதாவது தூசி இருந்தாலும் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதை ஒரு 3லிருந்து 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி இது நல்லா திக்காகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்த்தா தான் சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் இதை விட அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இதில் ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உள்ள திராட்சை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வரணும். நம்ம சேர்த்த உள்ள திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அது வரைக்கும் அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ள திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. முந்திரி பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த நட்ஸை சர்க்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இந்த பொங்கலுக்கு இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.